உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கக்கூடிய நபர். அது ஆபீஸா இருக்கலாம், இல்ல நாடா இருக்கலாம். அங்கருந்து கிளம்பி போம்போது தனக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இன்கிரிமென்ட், போஸ்டிங்கு அதே மாரி ஃபேவர் இல்லாத ஆட்களுக்கு பெண்டிங்ல போடுறது, தொந்தரவுகள குடுக்கறது, இந்த மாரி விஷயத்த செஞ்சுட்டு கிளம்பி போவார்கள். அதுக்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? அப்படின்னு சொல்லி பைடன் இறங்கி வேலை செய்றார். ஆனா இந்த இறங்கி வேலை செய்யறது எவ்வளோ பெரிய பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார். ஆனா அடிப்படை அமெரிக்காவுக்குள்ள பேசுறது என்ன அப்படின்னா, இறங்கி யாருக்காக வேலை செய்றார்? ஆயுத முதலாளிகளுக்காக. பேக் ஃபயர் ஆனா என்ன? சண்டை பெருசாகும். அப்பவும் யாருக்கு அதிக விற்பனை வரும்? அதே பயலுகளுக்கு தான். அதனால தான் எங்க அண்ணன் தைரியமா எல்லாத்துலயும் கையெழுத்து போடுறாரு தெரியுமா? அப்படின்னு சொல்றார்கள். சரி அப்படி எதுல தான் இப்ப கையெழுத்த போட்டு தொலைச்சாரு அப்படின்னா, ஒண்ணும் கிடையாது. ரஷ்யாவ முழு நேரமா வம்பிழுக்கிறது தான். ஆனா, பெரிய அளவுலயும் வம்பிழுக்கிறதுக்கு தயாராயிட்டோம் அப்படிங்கிற மாரி சூழ்நிலைய டெவலப் பண்ணி விடுறாரு. எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் உக்ரைனுக்குள்ள நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நேரடியாவே களத்த ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கிற வேலைய பைடன் ரொம்ப அருமையா கிளம்பும்போது பண்றாரு. அதுல ஒரு பகுதியா ஏறக்குறைய ஓர்ஷ்னிக் ஏவுகணைய விட்டு ரஷ்யா மைலேஜ் எடுக்கும்போது, அமெரிக்க குண்டுவீச்சு விமானத்த ரஷ்ய எல்லைக்கு அனுப்பிச்சு விட்டாய்ங்க. என்னடான்னு கேட்டா, நாங்க ஒத்திகை பார்க்குறோம். ஒரு தாக்குதலுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு இயக்கி பார்க்குறோம் அப்படின்ட்டாய்ங்க. குண்டுவீச்சு விமானத்த ரஷ்ய விமானப்படை போய் குறுக்கு மறிச்சு அனுப்பிச்சு விட்டுருச்சு. இந்த கொடுமைலாம் எப்ப நடந்துச்சு? போர்ஷ்னிக் ஏவுகணையோட மைலேஜ தடுக்கிறக்காகவும், அந்த ஏவுகணை குறிப்பா ஐரோப்பால உள்ள நாடுகளுக்கு எல்லைகள்ல நுழைஞ்சுச்சுன்னா, நான் இருக்கேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்றதுக்காகவும், குண்டுவீச்சு விமானத்த போலந்து எல்லைகள்ல பறக்க விட்டுருக்கார்கள். பரவால்ல, அமெரிக்காவ தேடி போய் தாக்காம நீயே குறுக்க வரேங்கிற மாரி ரஷ்யாவும் தன்னோட விமானப்படைய அனுப்பிச்சு விரட்டி விட்டுருச்சு. ஆனா, இப்ப இத யார் வெளியிடுறார்கள் அப்புட்ன்னா, அமெரிக்கா தான் வெளியிடுது. வெளியிடும்போது ரஷ்யா குறுக்க மறிச்சது உண்மதான். ஆனா, அது ஒரு இன்டர்நேஷனல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் இருந்துச்சு. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க சும்மா அந்த பகுதிகள்ல பயிற்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் வேற. ஓர்ஸ்னிக்கோட மைலேஜ கட் பண்றதுக்காக குண்டுவீச்சு விமானத்த அனுப்பிச்சார்கள். ஓகே, சரி. அதே சமயம் அத ரஷ்யா விரட்டி விட்டுருச்சு. அதுவும் ஓகே, சரி. ஆனா, இது நடந்து இவ்வளவு காலம் கழிச்சு இத வெளியில விடுறதுக்கான காரணம் என்ன அப்டின்னா, அங்க தான் அமெரிக்கா இன்னொரு இடத்துல அடி வாங்குது. சிரியாலயும் அடி வாங்குது. சிரியாவ ஏன் கிளப்பி விட்டார்கள்? ரஷ்யாவுக்கு ஒரு தலைவலி குடுக்கணுங்கிறக்காக தான் சிரியாவ தட்டி விட்டார்கள். அப்படி சிரியாவ தட்டி விட்டும்போது, அல்-ஷாம் இயக்கம் முதல்ல பலியாச்சு ரஷ்ய படைகள் கிட்ட. இப்ப அமெரிக்க ஆதரவு பெற்ற எஸ்டிஎஃப்பும் பலியாகுது. அந்த பகுதிகள நோக்கியும் ரஷ்யாவோட கூட்டணி படைகள் தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாயிருச்சு. அசாத் ரெஜிமோட கைவிட்டு போன சில பகுதிகள மீட்டுட்டோம் அப்படிங்கிறார்கள். பல பகுதிகள்ல எஸ்டிஎஃப்பும் முன்னேறுச்சு. அதை நாங்க சிதற விட்டுருக்கோம் அப்படிங்கிறார்கள். ஒரே நேரத்துல 2 பக்கமும் அடி. அதாவது சிரியாவுக்குள்ள ரஷ்யா எடுக்கக்கூடிய மைலேஜ் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ஆபத்து. அதே சமயம் அமெரிக்கா ஆதரவு பெற்ற ஐடிஎஃப் பகுதிகள், அந்த பகுதிகள்ல மைலேஜ் எடுத்தா ரொம்ப பெரிய அசிங்கம், கேவலமா போயிரும். இப்ப அதையும் சேர்த்து செய்ய ஆரம்பிச்சுட்டார்கள். அல்ஷாம் பொறுத்தவரைக்கும் அங்க இவர்கள் ஹோல்ட் எடுக்கிறது அமெரிக்காவுக்கு பெரிய அளவு கவலை கிடையாது. ஆனா இந்த மாரி பகுதிகள்ல, அமெரிக்க கண்ட்ரோல்ல உள்ள சிறிய பகுதிகள்ல ஹோல்ட் எடுக்கிறது அமெரிக்காவுக்கு முழு தலைவலி. அந்த தலைவலிய ரஷ்யா குடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா, தீவிரமா பதிலடிக்கு இறங்கணும் அப்புட்ன்னா, அதுக்கான பெரிய அளவு கையெழுத்தெல்லாம் பைடனால போட முடியாது. அது ட்ரம்ப் வந்து தான் கொண்டு போணும். அதே சமயம் களத்திலயும் சரி, களத்துக்கு வெளியிலயும் சரி, எல்லாரும் ட்ரம்ப்போட வருகைக்காக தான் வெயிட்டிங். பைடன் விளையாடுற விளையாட்டு பூரா, "நீ விளையாண்ட்டு போய்க்கப்பா, நான்லாம் உன் கூட வரமாட்டேன்." அப்படிங்கிறது தான் ஐரோப்பால உள்ளவர்களோட மனநிலையே. அதே மாரி தான் ஒவ்வொரு இயக்கத்தோட மனநிலையே. சிரியாவுக்குள்ள எஸ்டிஎஃப்ப இறங்கி அடிங்கடா அப்படின்னு அமெரிக்கால இருந்து உத்தரவு பண்ணா கூட ஒரு பயம் அங்க கேட்க போறது கிடையாது. 10 நாள் போட்டும். ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் என்ன மாரியான ஆதரவு இருக்குங்கிறத பார்த்துட்டு பண்ணுவோம். இப்போதைக்கு தாக்கக்கூடிய சூழ்நிலை ஒண்ணும் சாதகமா இல்ல அப்படின்னு சொல்லி செய்தி வந்துருது. அதையும் மீறி தான் தலைவர் விளையாட்டு காட்டுறார். ஆனா விளையாட்டு காட்டி, காட்டி ரஷ்யா பக்கமே மைலேஜ் எடுத்து வச்சுட்டு போறடா! டேய் பாவி நிறுத்துடா! அப்படின்னு சொல்லி சொந்த கட்சியிலேயே கத்த ஆரம்பிச்சுட்டார்கள் அமெரிக்காவுக்குள்ள. பைடன பொறுத்தவரையும் மைக்கு போட்டு கேட்டாலே அவரோட ரியாக்ஷனும் தப்பா தான் இருக்கும். "கேட்கல போடா" அப்படின்ட்டு போக்கூடிய ஆள். இப்ப சொல்றதெல்லாம் அவரு கேட்பாரா? கேட்கவே மாட்டாரு. ஜனவரி 20க்குள்ள என்னென்ன அல்சாட்டியம் செய்ய காத்திருக்காரோ, ஆனா அது எதுவுமே அமெரிக்காவுக்கு ஃபேவரா போமாட்டேங்குது. ஃபேவராவும் போமாட்டேங்குது. ரஷ்யாவோட மைலேஜ கூட்டிக்கிட்டே போது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம. நன்றி, வணக்கம்.